ஹாய், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தேன்னா ஸ்டீவியா. ஸ்டீவியான்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டட் சுகர். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சீனி துளசின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சக்கரை துளசின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற சுகர். நம்ம இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் சுகர் எடுத்தால் போதும். பட் நம்ம அதை விட டபுள் தான் எடுக்கிறோம். நம்ம பசங்க அதை விட டபுள் தான் எடுக்கிறாங்க. லைக் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறாங்க, கேக் சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை விட டபுள் த ட்ரிபிள் சாப்பிட்றாங்க நம்ம. அப்போ என்ன ஆகுதுன்னா பிளட்டில் சுகர் ரொம்ப மிக்ஸ் ஆகும். சின்ன பசங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து அந்த சுகர்லாம் வந்து ஈக்குவல் ஆகிடும். பட் பெரியவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. பட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஈஸியாக வந்து பாடியில் வந்து பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டயபெட்டிக் வரும். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும்னு நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்சது சீனி துளசி ஆர் சக்கரை துளசின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பட் சுகரை விட 2 to 3 times டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்னன்னா இதில் வந்து கலோரிஸே கிடையாது. உங்கள் பாடியில் டைஜஷன் ஆகிட்ட பிறகு இதுலேருந்து குளுக்கோஸே ரிலீஸ் ஆகாது. இது உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எப்படின்னா, ஒரு பாவக்காய் சாப்பிட்றீங்க. பாவக்காய் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். வயிற்றுக்குள்ளே போனோடனே அது பிரேக் டவுன் ஆகி அதுலேருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இந்த ஸ்டீவியாவை நம்ம வந்து காஃபிலேயோ கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ கேக்ஸ்லேயோ எதுலேயோ யூஸ் பண்ணால் வயிற்றில் போய் அதுலேருந்து சுகர் ஃபார்ம் ஆகாது. பட் நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கன்னா பால்லேருந்து சுகர் ஃபார்ம் ஆகுமே தவிர, நீங்கள் சாப்பிட்ற ஸ்டீவியா மிக்ஸ் பண்ணுறீங்களா சுகர், அதுலேருந்து குளுக்கோஸே ஃபார்ம் ஆகாது. ஸோ இட்ஸ் அ 0 கலோரி. இது யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், ஏன் நம்ம பசங்களுக்கே நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜூஸஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம், ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறோம், நம்ம அதில் லாட் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதில் இது யூஸ் பண்ணவே போதும். இது வந்து இதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஸ்பூன் 2 to 3 டீஸ்பூன் ஆஃப் சுகருக்கு ஈக்குவலானது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டீவியா. இதில் பார்த்தீங்கன்னா 0 கலோரிஸ், 0 கார்போஹைட்ரேட்ஸ், 0 ஃபேட், 0 புரோட்டீன், 0 சுகர். ஸோ இதனால் உங்கள் பிளட்டில் சுகரே மிக்ஸ் ஆகாது. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ரெகுலராகவே எடுக்கிறவங்களுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சுகர் நீங்கள் எது ஜூஸாவோ இல்லை கேக்காவோ ஏதோ சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம காஃபிலாம் குடிக்கும்போது அது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். இமீடியட்டாக ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த சுகரை அப்சர்வ் பண்ணி பிளட்டில் மிக்ஸ் பண்ண விட்டுரும். ஆனால் இந்த ஸ்டீவியா அந்த மாதிரி பண்ணாது. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அதனால் நான் 2 டெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணேன். ஒன்று வந்து பிளட் டெஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்வீட் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட்டில் என்னென்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டீவியா, அண்ட் ஸ்வீட் டெஸ்ட் வந்து நார்மல் சுகருக்கும் இந்த சுகருக்கும் நிச்சயமாகவே டேஸ்ட் அதிகமாக இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். மார்னிங் எழுந்த உடனே எதுவுமே சாப்பிடல. நான் குளுக்கோமீட்டர் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணேன். பட் அது ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மாதிரி காமிச்சதுனால நான் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால நான் என்ன பண்ணேன்னா அப்போலோ டயக்னாஸ்டிக்ஸ் அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டில் வந்து பிளட் எடுக்க சொன்னேன். வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடாம ஒரு பிளட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவியா 2 டீஸ்பூன் ஆஃப் ஸ்டீவியாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு இன்னொரு பிளட் ஆஃப்டர் ஸ்டீவியா எடுத்தேன். ஸோ இதில் நான் 2 டீஸ்பூன் ஆஃப் சுகர், இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டீஸ்பூன் ஆஃப் சுகருக்கு ஈக்குவல் ஆனது. ஸோ நான் யூஸ் பண்ணது 6 டீஸ்பூன் ஆஃப் சுகருக்கு ஈக்குவல் ஆனது அது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்தது நான் சுகர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ தான் கொண்டு போயிருக்காங்க. ரிசல்ட் வந்தோடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம குளுக்கோஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு, சுகர் டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு. பிஃபோர் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 109 காமிக்குது, அண்ட் ஆஃப்டர் ஃபுட்டு பார்த்திங்கன்னா 114 காமிக்குது. ஒன்லி 5 மில்லிகிராம் தான் டிஃப்ரென்ஸ் காமிக்குது. ஸோ இதை பற்றி நான் ChatGPTயில் நான் கேட்டப்போ இந்த 5 மில்லிகிராம் வேரியேஷன் வந்து ஸ்டீவியானால் கிடையாது. ரீடிங்கில் லேப் டெஸ்ட்டில் ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உடம்புல குளுக்கோஸ் கம்மியாகும் போது லிவர்லேருந்து சுகர் ரிலீஸ் ஆகும், அதனால கூட இருக்கலாம்.
பட் இந்த 5 மில்லிகிராம் ஒன்றுமே இல்லை, ஸோ இது வந்து ஸ்டீவியானால கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு ChatGPT சொல்லுச்சு. இதே தான் நான் போய் அப்போலோ டயக்னாஸ்டிக்ஸில் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சார் ரீடிங்கில் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அப் டு 10 மில்லிகிராம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரீடிங் காமிக்கும், ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய வேரியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போலோ டயக்னாஸ்டிக்ஸ் சொன்னாங்க. ஸோ நம்ம எடுத்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் ஸ்டீவியா வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது டெஸ்ட் 2, அதாவது ஸ்வீட் டெஸ்ட் பண்ணணும். எது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஸ்வீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னன்னா இது வந்து நார்மல் சுகர், அதை நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீவியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன். அதே மாதிரி இதையும் 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன். என் பையன்கிட்ட கேட்க போகிறேன், எந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணி வந்து ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் வந்து நார்மல் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதில் வந்து ஸ்டீவியா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். பார்க்கலாம் என் பையன் வந்து எது ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட 2 பாட்டில் இருக்கு. இது வந்து நார்மல் சுகர், ஃபேண்டா பாட்டில் இருக்கிறது வந்து நார்மல் சுகர், இது வந்து ஸ்டீவியா. இதுவும் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவும் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எது ஸ்வீட்டாக இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். அத்தே, ஒரு டெஸ்ட்டு உனக்கு. ஓகே, இப்போ இது 2த்துலேயும் சுகர் வாட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லு. லைட்டாக குடிச்சு பார்த்துட்டு எது அதிகமாக டேஸ்ட் இருக்குது, எது கம்மியாக டேஸ்ட் இருக்குன்னு சொல்லு. இன்னும் குடி, இன்னும் நல்லாவே குடி. எப்படி இருக்குது? ரொம்ப இனிப்பாக இருக்கா? சரி, அதை குடிச்சிட்டு சொல்லு. இது அதோட இனிப்பா இருக்கு. எது? இது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா? அது? இது கொஞ்சம் தான் டேஸ்ட்டாக இருக்கு. அது? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா? நிச்சயமாவா? சரி, ஓகே, தேங்க்யூ. பாய். இப்போ பார்த்துருப்பீங்க, என் பையன் வந்து ஸ்டீவியா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லி தமிழ் அழகாக சொன்னான். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நார்மல் சுகரோட இது 3 டைம்ஸ் ஸ்வீட்டர், அதனால தான் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டீவியா வந்து உங்கள் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ்லாம் கம்மி பண்ணாது. பட் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நார்மலாக சுகர் எடுக்கிறேன், நான் வந்து ஜூஸ் குடிக்கிறேன், இல்லை வந்து காஃபி டீ குடிக்கிறேன், அதிலலாம் நான் டெய்லி சுகர் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் குளுக்கோஸ் இல்லாததுனால உடம்புல ரத்தத்தில் சுகர் மிக்ஸ் ஆகாது, குளுக்கோஸ் மிக்ஸ் ஆகாது. இதே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஜூஸ் குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் அதில் வந்து அவங்க சுகர் ஆட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. யார் வேணால் யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம், நான் யூஸ் பண்ணலாம், நம்ம பசங்க யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது யூஸ் பண்ணுறதுனால அவங்க உடம்புல அளவுக்கு மீறின குளுக்கோஸ் மிக்ஸ் ஆகிறது நம்மளால் தடுக்க முடியும். உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் எனக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.